எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலமா இருந்தா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எம்பிஸ் கிட்ட போய் பேரம் பேச வேண்டியது, அவங்களை கூட்டிட்டு போய் ரிசார்ட்ல உட்கார வச்சு ஊதி கொடுத்து கூட்டி கொடுத்து, நான் பச்சையா பேசுறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. சில விஷயங்களை நாம பேசியே ஆகணும். அவங்க கட்சி தாவ வைக்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்றாங்க. இப்பெல்லாம் யாராவது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா பக்தியை விட பயம்தான் அதிகம் வருது. ஐயோ எங்கடா அடுத்த கலவரத்தை தொடங்கிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த பணம் இது போன்ற சமூக விரோத சக்திகளுக்கு பயன்படுகிறது. 3650 நாட்கள் கொடுத்துட்டோம் நாம. ஆனா இன்னி வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையை இந்த 10 வருஷத்துல ஒரு தடவை கூட இவங்க குறைக்கல. அப்ப மோடியோட கேரண்டியை நம்பலாமா? சிலிண்டரை தூக்கிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனும் ஸ்மிருதி இரானி போன்ற அமைச்சர்களும் தெருவுல போராட்டம் பண்ணாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 400 ரூபாய் விக்குது, பெட்ரோல் விலை பதபதைக்க வைக்கிறது, டீசல் விலை திணறடிக்கிறது அப்படின்னு பேசினாங்க. அப்ப மோடியோடைய கேரண்டியை மீண்டும் நம்பலாமா? திடீர்னு ஒரு நாளைக்கு முழிச்சுட்டு அவர் எங்க இருந்து ஞானோதயம் வந்ததோ நினைக்கல. அன்னைக்கு நைட்டு ஒருவேளை இந்த எங்க சின்ன ராசான்னு ஒரு பாக்யராஜ் படம் வந்தது தெரியுமா? அதை பார்த்திருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த மெத்தக்குள்ள தலையணைக்குள்ள எல்லாம் நிறைய கருப்பு பணத்தை சுருட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே டக்குன்னு ஒரு ஐடியா தோணிடுச்சு. இன்று இரவில் இருந்து 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது, கருப்பு பணத்தை திருப்பி கொண்டு வருவோம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே கார்பரேட்டுகளுக்கு இந்த கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இந்த டிமானிட்டைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் பல லட்சம் கோடி லோனா வாங்கிட்டு அதை திருப்பி கட்டாம கம்யூனிட்டி எங்கேயாவது ஓடி போயிடுறான். இப்படி கார்பரேட்டுகள் நம்மளுடைய வரி பணத்தை சுரண்டி சாப்பிட்டுட்டு ஓடி போனதுனால கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி வாரா கடன் சொல்லி இந்த பாஜக அரசு தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனா விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா முடியாதுங்கிறாங்க. கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா முடியாது அப்படிங்கிறாங்க. மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா ஃபைன், ஏடிஎம்ல டிரான்சாக்சன் பண்ணா ஃபைன், பேங்க்ல இருந்து உங்க போனுக்கு எஸ்எம்எஸ் வருதுல அதுக்கு சார்ஜ் பண்றாங்க, சர்வீஸ் சார்ஜ். இப்படி நம்மள சுரண்டி இந்த 5 ஆண்டுகள்ல 35 கோடி வரைக்கும் இந்த பாஜக அரசு சம்பாதிச்சிருக்கு. குஜராத்ல மழை அப்படின்னா ஓடுற பிளைட் எடுத்துட்டு மோடி உடனே போய் இறங்கின உடனே ஒரு 1000 கோடி தூக்கி கொடுக்கிறாரு. ஐயோ மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இங்க மழை வந்தோடனே என்ன நடந்துச்சு? அப்படியே நிதியமைச்சரம் அப்படியே வந்துட்டு அந்த நீலாம்பரி அப்படியே ஒரு மேற்பார்வை பார்த்தாங்க. பெருமாள் ஊர்வலம் போறதுக்கு ரோட சரி பண்ணுங்க முதல்ல அப்படின்னாங்க. போட வேண்டியதெல்லாம் உண்டியல்ல போட்டாதீங்க, தட்டுல போடுங்க அப்படின்னாங்க. சரி தேசிய பேரிடரா அறிவிச்சு எங்களுக்கு ஒரு 1000 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க கேட்கும் போதெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஏடிஎம்மா வச்சிருக்கோம் அப்படின்னு நக்கலா பேசுறாங்க. பதிலுக்கு இது உங்க அப்பா வீட்டு சொத்தா நாம கேள்வி கேட்டா நாம மரியாதை இல்லாம பேசுறோம் அப்படின்னு நம்மள நோக்கிய விமர்சனம் வைக்கிறாங்க. இவர் பேரு ராம் ரஹீம், இவர் ஒரு போலி சாமியார். இன்னி தேதியில இவர் ஜெயில இருக்கணும். பல கொலை கற்பழிப்பு வழக்குகளுக்காக இவருக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் பரவல்ல வெளியில சுத்திட்டு இருக்காரு. அவர் ஜெயிலுக்குள்ள இருந்ததை விட ஜெயிலுக்கு வெளியே இருந்த நாட்கள் தான் அதிகம். இன்னைக்கு இந்த மனுஷனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இந்த பாஜக அரசு ஒரு கொலை கற்பழிப்பு குற்றவாளிக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. பாஜக எம்பி சிட்டிங் பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் ஒரு பொம்பளை பொறுக்கி தொடர்ந்து இவர்களுக்கு பாலியல் வன்புணர்வு பாலியல் தொல்லை கொடுத்து அவர் மேல 2 வழக்குகள் இருக்கு. அதுல 1 பாக்ஸோ வழக்கு. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு. இந்த வழக்குகள் உண்மை, இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு டெல்லி போலீஸ் போய் டெல்லி ஹைகோர்ட்ல சொல்லுது. ஆனா நம்ம பிரதமர் என்ன பண்றாரு? அதை எதிலேயே காதலியே வாங்கிக்காம செங்கோலை கையில தூக்கிட்டு புது நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கிறேன்னு நாடாளுமன்றத்துக்கு போகிற அதே நேரத்துல இங்க போராடக்கூடிய இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தந்தக்கூடிய இந்த பெண்களை தரதரன்னு டெல்லி போலீஸ் இழுத்துட்டு போகுது. நம்ம அக்கா குஷ்பு இருக்கிறாங்கல்ல, ஆனா டிவில ஐயோ என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்க, ஐயோ நான் மான நஷ்ட வழக்கு போறேன் அப்படின்னு நீலி கண்ணி விழுத்தாங்களே, அவங்க தேசிய மகளிர் ஆணையத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க.
மணிப்பூர்ல நடந்த இந்த சம்பவம் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்டா போய் 40 நாள் வாய மூடிட்டு பேசாம இருந்தாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்காம. இப்படி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால 6 மணிக்கு மேல பெண்கள் தயவு செஞ்சு வெளியில வந்துறாங்க, வீட்டுல இருங்க. 6 மணிக்கு மேல ஆபீஸ் நைட் டியூட்டி போகாதீங்க. 6 மணிக்கு மேல கோச்சிங் சென்டர் போகாதீங்க படிக்கிறதுக்கு. 6 மணிக்கு மேல போய் எக்ஸாம் எழுதுறதுலாம் வைக்காதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் 6 மணிக்குள்ள முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் முடங்கி கிடங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த தேர்தல் களத்துல யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த 10 வருஷமா மோடிக்கு கேரண்டின்னு பல விஷயங்களை நம்மளுக்கு கேரண்டியா சொன்ன இந்த மோடி அரசாங்கம், நரேந்திர மோடி அவர்கள் அதை எல்லாத்தையும் நிறைவேற்றினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. 2 வாய்ப்பு கொடுத்துட்டோம். 2 வாய்ப்புல அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாரா? 2014 பெட்ரோல் விலை 72 ரூபாய். அப்ப கச்சா எண்ணெயோட விலை $133 ரூபாய் ஒரு பேரல், $133 ஒரு பேரல் கச்சா எண்ணெய். ஆனா அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி இதனுடைய விளைவு மக்கள்ல போய் இந்த பலு போடக்கூடாது, மக்களை நாம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸைஸ் டாக்ஸ் எல்லாம் வைக்காம நமக்கு 71 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 10 வருஷம் மோடி ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு பெட்ரோல் 1 லிட்டர் விலை 103 ரூபாய். ஆனா கச்சா எண்ணெயோட விலை என்ன தெரியுமா? வெறும் 83 ரூபாய் ஒரு பேரல். அப்ப இந்த லாபம் எல்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. இந்த எண்ணெயை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு இந்த லாபம் எல்லாம் போகுது. ஆனா ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? எனக்கு 50 நாள் கொடுங்க, பெட்ரோல் விலையை நான் 50 ரூபாய்க்கு கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொன்னாரு. 3650 நாட்கள் கொடுத்துட்டோம் நாம. ஆனா இன்னி வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையை இந்த 10 வருஷத்துல ஒரு தடவை கூட இவங்க குறைக்கல. அப்ப மோடியோட கேரண்டியை நம்பலாமா? கேஸ் விலை 2014 420 ரூபாய் இருந்தது. 10 வருஷத்துல ஏறி 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 இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்ப பெண்களுக்கு எல்லாம் நான் பரிசு கொடுக்கிறேன் அப்படின்னு எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்காக ஒரு 100 200 குறைச்சு இன்னைக்கு 900 ரூபாயில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அப்ப மோடியுடைய கேரண்டியை நம்பலாமா? சிலிண்டரை தூக்கிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனும் ஸ்மிருதி இரானி போன்ற அமைச்சர்களும் தெருவுல போராட்டம் பண்ணாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 400 ரூபாய் விக்குது, பெட்ரோல் விலை பதபதைக்க வைக்கிறது, டீசல் விலை திணறடிக்கிறது அப்படின்னு பேசினாங்க. அப்ப மோடியுடைய கேரண்டியை மீண்டும் நம்பலாமா? வேலையில்லா திண்டாட்டம். இன்னைக்கு நாட்டுல இளைஞர்களுடைய மக்கள் தொகை தான் மிக அதிகமா இருக்கும். உலகத்திலே மக்கள் தொகையில இந்தியா தான் நம்பர் 1. அதுல இளைஞர்களுடைய மக்கள் தொகை மிகவும் அதிகமா இருக்கு. அங்க வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா 83% இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆனா மோடி 2014 வரும்போது என்ன சொன்னாரு? வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னாரு. அப்படி பார்த்தா இந்த 10 வருஷத்துல 20 கோடி வேலை வாய்ப்பு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அரசாங்க நிறுவனங்களில் 30 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 60 ஆண்டு ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 123 பொதுத்துறை நிறுவனங்களை ரெடி பண்ணி வச்சாங்க. எதுக்கு? பொதுத்துறை நிறுவனங்கள் லாபம் சம்பாதிச்சா அந்த லாபம் மக்களாகிய அங்க வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு போகும். அப்ப அடித்தட்டு மக்கள் கையில கூட காசு போடுறோம், அப்ப பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு பொதுத்துறையா எடுத்து தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அது கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க? தனியாருக்கு கொடுத்தா அவங்க மென்மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு தனியார் நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்பு இல்ல. சாதிக் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு முழிச்சுட்டு அவர் எங்க இருந்து ஞானோதயம் வந்ததோ நினைக்கல. அன்னைக்கு நைட்டு ஒருவேளை இந்த எங்க சின்ன ராசான்னு ஒரு பாக்யராஜ் படம் வந்தது தெரியுமா? அதை பார்த்திருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த மெத்தக்குள்ள தலையணைக்குள்ள எல்லாம் நிறைய கருப்பு பணத்தை சுருட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இன்னைக்கு அப்படியே டக்குன்னு ஒரு ஐடியா தோணிடுச்சு. இன்று இரவில் இருந்து 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது.
எவ்வளவு பேர் தவிச்சிட்டு, எவ்வளவு ஏழை எளிய மக்கள் ஒரு நாள் வேலை வாய்ப்பெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் கியூல நின்று இருப்பீங்க. இங்க எவ்வளவு பேர் நின்னீங்க? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். எவ்வளவு பேர் நின்னீங்க? கை தூக்குங்க பாப்போம். நம்மளுடைய அத்தியாவசிய வேலை வருமானத்தை எல்லாம் விட்டுட்டு ஏடிஎம் வாசல்லையும் பேங்க் வாசல்லையும் வெயில்ல கால் கடுக்க நாம நின்றுட்டு இருந்தோம். எத்தனை பேர் இறந்து விழுந்தாங்க. ஆனா அதெல்லாம் பத்தி இந்த மோடி அரசாங்கம் கவலைப்பட்டுதா? கருப்பு பணத்தை திருப்பி கொண்டு வருவோம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே கார்பரேட்டுகளுக்கு இந்த கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இந்த டிமானிட்டைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல எல்லாத்துலயும் வரி. நம்ம இப்போ மூச்சு விடுறோம், இந்த ஆக்சிஜன் ஒண்ணுக்கு தான் இந்த அரசாங்கம் வரி போடல, எல்லாத்துக்கும் வரி. நீங்க வாங்கக்கூடிய ஒரு சோப்பு, சீப்பு, சேஃப்டி பின்ல இருந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீங்க வரி கட்டிட்டு இருக்கீங்க. வெறும் பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் மட்டும் வரி கட்டல, அவங்களை விட அதிகமா நாம தான் வரி கட்டிட்டு இருக்கோம். இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு நாம கொண்டு போய் கொடுக்கிறோம் இல்லையா வரி. அந்த வரியில இவங்க என்ன பண்றாங்க? பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் லோன் கொடுக்கறாங்க. சரி, லோன் வாங்கணுமா அதை ஒழுங்கா திருப்பி கட்டணுமா இல்லையா? இப்ப நாமெல்லாம் ஒரு லோன் வாங்கி ஒரு இஎம்ஐ கட்டலன்னா பேங்க்காரன் வீட்டு வாசல்ல வந்து நின்று அசிங்க அசிங்கமா கேட்கறான்ல கேள்வி. இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் பல லட்சம் கோடி லோனா வாங்கிட்டு அதை திருப்பி கட்டாம கம்யூனிட்டி எங்கேயாவது ஓடி போயிடுறான். இப்படி கார்பரேட்டுகள் நம்மளுடைய வரிப்பணத்தை சுரண்டி சாப்பிட்டுட்டு ஓடி போனதுனால கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி வாரா கடன் சொல்லி இந்த பாஜக அரசு தள்ளுபடி பண்ணிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய நஷ்டத்தை வந்து எப்படி ஈடு கட்டுறது? ஒரு இடத்துல வந்து கடன் கொடுத்துட்டோம், அந்த கடன் வரல, அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே அது. அப்ப அந்த நஷ்டத்தை எப்படி ஈடு கட்டுறாங்க? அதுக்கும் இழிச்ச வாயங்க நாம தான், நம்ம தலையில தான் அதுவும் வந்து விடியுது. இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய கல்வி கடனாக இருக்கட்டும், இல்ல வீட்டு கடனாக இருக்கட்டும், வாகன கடனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணிட்டான். இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எவ்வளவு இஎம்ஐ நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வட்டி விகிதம் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க ஏமாத்திட்டு போனதுக்கும் சேர்த்து நாம வரி கட்டிட்டு இருக்கோம். கார்பரேட்டுகளுக்கு மட்டும் 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணி இருக்கிறாங்க. ஆனா விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா முடியாதுங்கிறாங்க. கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா முடியாது அப்படிங்கிறாங்க. மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா ஃபைன், ஏடிஎம்ல டிரான்சாக்சன் பண்ணா ஃபைன், பேங்க்ல இருந்து உங்க போனுக்கு எஸ்எம்எஸ் வருதுல அதுக்கு சார்ஜ் பண்றாங்க, சர்வீஸ் சார்ஜ். இப்படி நம்மள சுரண்டி சுரண்டி இந்த 5 ஆண்டுகள்ல 35 கோடி வரைக்கும் இந்த பாஜக அரசு சம்பாதிச்சிருக்கு. சரி, இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு கட்டுறோம்ல, ஒழியுது போ, நாங்க கொடுக்கிறோம், எங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டியதை திருப்பி கொடுங்க அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் கேட்கிறார். 1 ரூபா கொடுக்கிறோம், எங்களுக்கு நியாயமா சேர வேண்டியதை கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்க மாநில மக்களுடைய நலனை நாங்க பாத்துக்கிறோம் கேட்கிறார். 1 ரூபா கொடுத்தா 29 பைசா கொடுக்கறாங்க. அந்த 29 பைசா கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேச்சு பேசுறாங்க. மழைனால இங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டோம், எவ்வளவு பேர் வாழ்க்கையை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, உடைமைகள்லாம் இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம். குஜராத்ல மழை அப்படின்னா ஓடுற பிளைட் எடுத்துட்டு மோடி உடனே போய் இறங்கின உடனே ஒரு 1000 கோடியை தூக்கி கொடுக்கிறாரு. ஐயோ, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இங்க மழை வந்தோடனே என்ன நடந்துச்சு? வந்தாங்க, அப்படியே நிதியமைச்சரம் அப்படியே வந்துட்டு அந்த நீலாம்பரி வந்து அப்படியே ஒரு மேற்பாவர் பார்த்தாங்க. பெருமாள் ஊர்வலம் போறதுக்கு ரோட சரி பண்ணுங்க முதல்ல அப்படின்னாங்க. போட வேண்டியதெல்லாம் உண்டியல்ல போட்டாதீங்க, தட்டுல போடுங்க அப்படின்னாங்க. சரி, தேசிய பேரிடரா அறிவிச்சு எங்களுக்கு ஒரு 1000 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க கேட்கும் போதெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஏடிஎம்மா வச்சிருக்கோம் அப்படின்னு நக்கலா பேசுறாங்க. பதிலுக்கு இது உங்க அப்பா வீட்டு சொத்தா நாம கேள்வி கேட்டா நாம மரியாதை இல்லாம பேசுறோம் அப்படின்னு நம்மள நோக்கிய விமர்சனம் வைக்கிறாங்க. 2014 யுஎஸ் டாலருக்கு இணையாக ரூபாயோடைய மதிப்பு எவ்வளவு இருந்தது தெரியுமா? 62 ரூபாய் இருந்தது. அன்னைக்கு மோடியோடைய வயசும் 62. இந்த 10 வருஷத்துல அதுக்கு எவ்வளவு எண்ணி நகையாடினாரு.
எவ்வளவோ காங்கிரஸ் அரசாங்கத்தை கேவலமா பேசினார் அந்த மனுஷன். இன்னைக்கு 10 வருஷத்துல அவர் வயசை விட கூடி போச்சு. இன்னைக்கு அமெரிக்கன் டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு 84 தொட்டிருக்கு. இதனால விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்கு யோசிச்சு பாத்தீங்களா? பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு. 10 வருஷம் முன்னால நாம வாங்கின அரிசிக்கும் பருப்புக்கும் இன்னைக்கு என்ன விலை கொடுத்துட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. மருந்துங்க, ஒரு ஆர்டினரி இருமல் மருந்து ஒரு பாட்டில் வாங்குனீங்கன்னா ஒரு காலத்துல 80 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 120 ரூபாய் விக்குது. இப்படி ஒட்டுமொத்த சுமையும் தூக்கி ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது வச்சுட்டு கார்பரேட்டுகளுக்கு இவனுங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். 2014 இந்த நிர்பயா வழக்கு டெல்லியில எவ்வளவு பிரபலமா பேசப்பட்டது, எவ்வளவு நாம பார்த்தோம். ஒரு பஸ்ல ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நாடே பரபரப்பா பேசிச்சுல்ல. அப்ப பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? பெண்களுடைய பாதுகாப்பை பாஜக அரசாங்கம் வந்தால்தான் உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? உங்களுக்கு சில படங்கள் காட்டுறேன். இவர் யார் தெரியுமா? இவர் பேரு ராம் ரஹீம். இவர் ஒரு போலி சாமியார். இன்னைய தேதியில இவர் ஜெயில இருக்கணும். பல கொலை கற்பழிப்பு வழக்குகளுக்காக இவருக்கு வந்து 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் பரவல்ல வெளியில சுத்திட்டு இருக்காரு. அவர் ஜெயிலுக்குள்ள இறந்ததை விட ஜெயிலுக்கு வெளியே இருந்த நாட்கள் தான் அதிகம். இன்னைக்கு இந்த மனுஷனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இந்த பாஜக அரசு ஒரு கொலை கற்பழிப்பு குற்றவாளிக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. Z+ பாதுகாப்புக்கு ஒரு மாதத்திற்கு 33 லட்சம் ரூபாய் செலவாகும். யார் பணம் அது? நம்ம பணத்தை எடுத்து ஒரு கொலை குற்றவாளிக்கு இவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இவங்கள் பெண்களை பாதுகாக்கும் லட்சணம். இவங்க யார் தெரியுமா? இந்த 8-10 பேரு பில்கிஸ் பானு அப்படின்ற ஒரு பொண்ணு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2002ஆம் ஆண்டு பிரதமர் மோடி வந்து குஜராத் சிஎம் இருக்கும் பொழுது கோத்ரா கலவரங்களில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பிரெக்னண்டா இருந்த பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு தன் கண்ணுக்கு எதிரே 2 வயது குழந்தையை கல்லுல இடிச்சு அந்த இடத்துல அந்த கண்ணு முன்னால அந்த குழந்தையை சாகடிச்சாங்க. ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இவங்க 8 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 75வது சுதந்திர நாள் அன்னைக்கு பிரதமர் மோடி மேடையில பேசுறாரு. பெண்களுக்கு எதிராக கடுமையான ஒரு சொல்ல கூட நாம பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய அதே தேதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் குஜராத் அரசாங்கமும் சேர்ந்து இவங்க 8 பேரையும் விடுதலை பண்ணுது. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? இவர்கள்லாம் உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் சம்ஸ்காரிகள், இவர்கள்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. இதுதான் இவர்கள் பெண்களை பாதுகாக்கும் லட்சணம். மல்யுத்த வீராங்கனைகள் உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டுக்காக போய் ஒலிம்பிக்ஸ்ல விளையாடி தங்க பதக்கம் வென்று நாட்டுக்கே பெருமை தேடி தந்த பெண்கள். அன்னைக்கு வந்து மோடி வந்து அவர்களை புகழ்ந்து நாட்டுடைய தங்க மகள் அப்படின்னு புகழ்ந்து பேசினாரு. அதே மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில 1.5 மாசம் போராட்டம் பண்றாங்க. பாஜக எம்பி, சிட்டிங் பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் ஒரு பொம்பளை பொறுக்கி தொடர்ந்து இவர்களுக்கு பாலியல் வன்புணர்வு, பாலியல் தொல்லை கொடுத்து அவர் மேல 2 வழக்குகள் இருக்கு. அதுல 1 பாக்சோ வழக்கு. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு. இந்த வழக்குகள் உண்மை, இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு டெல்லி போலீஸ் போய் டெல்லி ஹைகோர்ட்ல சொல்லுது. ஆனா நம்ம பிரதமர் என்ன பண்றாரு? அதை எதிலேயே காதலியே வாங்கிக்காம செங்கோலை கையில தூக்கிட்டு புது நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கிறேன்னு நாடாளுமன்றத்துக்கு போகிற அதே நேரத்துல இங்க போராடக்கூடிய இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தந்தக்கூடிய இந்த பெண்களை தரதரன்னு டெல்லி போலீஸ் இழுத்துட்டு போகுது. இவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிட்டிங் பிஜேபி எம்பி பாராளுமன்றம் வாசல்ல நின்று சிரிச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. மணிப்பூர் சம்பவம் நம்ம எல்லாரும் மறந்திருக்கவே மாட்டோம். 2 பெண்கள் நிர்மாணப்படுத்தி 600-700 பேர் ரோட்ல பாலியல் தொல்லை கொடுத்து தரதரம் இழுத்துட்டு போறான்.
நாட்டிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு இந்த வீடியோ. அங்க இருக்கக்கூடியது பாஜக மாநில அரசாங்கம். அந்த சிஎம் பிரேன் சிங் கிட்ட கேட்டா என்ன சொல்றாரு, இப்படிதான் தினம் தினம் நடக்குது, ஏதோ ஒரு வீடியோ வெளியில வந்ததுங்கிறதுக்காக இவ்வளவு பரபரப்பா எதுக்கு பேசுறீங்க, இதெல்லாம் கடந்து போங்க அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றாரு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர். நம்ம அக்கா குஷ்பு இருக்கிறாங்கல்ல, ஆனா டிவில ஐயோ என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்க, ஐயோ நான் மான நஷ்ட வழக்கு போறேன் அப்படின்னு நீலி கண்ணி விழுத்தாங்களே, அவங்க தேசிய மகளிர் ஆணையத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. மணிப்பூர்ல நடந்த இந்த சம்பவம் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்டா போய் 40 நாள் வாய மூடிட்டு பேசாம இருந்தாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்காம. இப்படி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் விட பெருசா ஒரு வடை சுட்டாரு பாருங்க, ஊழலை ஒழித்து விடுவோம். இன்னைக்கு நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழலாக இருக்கக்கூடியது தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஊழல். கார்பரேட்டுகளை மிரட்ட வேண்டியது, இடி சிபிஐ ஐடி அவங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது, அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி கல்லா கட்ட வேண்டியது, இல்ல அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டையோ லைசன்ஸையோ தூக்கி கொடுக்க வேண்டியது, பதிலுக்கு அவங்க கிட்ட காசை வாங்கி கல்லா கட்ட வேண்டியது. இப்படி பண்ணியே கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல பிஜேபி வாங்கி அவங்க கட்சி நிதியா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கட்சி, எல்லா கட்சிக்கும் நிதி வரும், அந்த நிதி அந்த கட்சி எப்படி யூஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க? எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலமா இருந்தா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எம்பிஸ் கிட்ட போய் பேரம் பேச வேண்டியது, அவங்களை கூட்டிட்டு போய் ரிசார்ட்ல உட்கார வச்சு ஊதி கொடுத்து கூட்டி கொடுத்து, நான் பச்சையா பேசுறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. அத சில விஷயங்களை நாம பேசியே ஆகணும். அவங்க கட்சி தாவ வைக்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்றாங்க. நல்ல அன்பா சகோதரத்துவத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய மக்களுக்கிடையே வன்முறையை தூண்டி வெறுப்பு பிரச்சாரம் செய்யறதுக்கும் இந்த பணத்தை யூஸ் பண்றாங்க. ஏதாவது ஒரு பண்டிகை வந்தா முன்னெல்லாம் சந்தோஷமா இருக்கும், இப்பெல்லாம் யாராவது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா பக்தியை விட பயம்தான் அதிகம் வருது. ஐயோ எங்கடா அடுத்த கலவரத்தை தொடங்கிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த பணம் இது போன்ற சமூக விரோத சக்திகளுக்கு பயன்படுகிறது. இதெல்லாம் இல்லாம ஆளுநர்னு ஒரு அடியாளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம்லாம் ஒரு அடியாளா ஒரு ஆளுநர் உட்கார்ந்துக்குவாரு. அவருக்கு இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னங்கிறதும் தெரியாது, சிலபஸ் என்னங்கிறதும் தெரியாது, கொஸ்டின் பேப்பர் என்னங்கிறதும் தெரியாது, ஆன்சரும் தெரியாது. அவர் பாட்டுக்கு தனியா ஒரு ரேஞ்சில தனியா பேசிட்டு இருப்பாரு. அவர் அப்பப்ப அவரை அடிச்சு உட்கார வைக்கணும். அதை ஒண்ணு நம்ம முதலமைச்சர் பண்ணணும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் பண்ணணும். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே. அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாரு, திமுக அரசு இந்த கடந்த 3 ஆண்டு ஆட்சியில என்னெல்லாம் நமக்கு பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன? மக்களுடைய கல்வியை மேம்படுத்தணும், மக்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தணும். இது ரெண்டும் ரொம்ப அடிப்படை. சுகர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும். நல்ல கல்வியும் நல்ல ஆரோக்கியமும் இருந்தாதான் நாளைக்கு ஏதாவது வேலை வாய்ப்புக்கு போக முடியும், ஒரு வாழ்வாதாரத்தை ஈட்டி ஒரு வருமானத்தை நம்மளால ஈட்ட முடியும். அப்படி வருமானம் வரும்பொழுது குழுமம் அடுத்த லெவலுக்கு போகும். நாம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு போகும், டிகிரி முடிக்கும், மேற்படிப்பு போகும், அரசாங்கத்துல பல முக்கியமான இடங்கள்ல போய் உட்காருவாங்க. கைகட்டி நின்ன சமூகம் கையெழுத்து போடுற அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெறும். இது எல்லாத்தையும் தாண்டி என்னதான் கல்வி, ஆரோக்கியம், படிப்பு, மருத்துவம் எல்லாம் இருந்தாலும் மக்கள் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. மக்கள் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இதை உறுதி பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதை செய்யற அந்த 10 வருஷமா பிஜேபி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களையே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த 10 வருஷத்துல எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு. முன்னெல்லாம் வீட்டுல சேமிப்புன்னு ஒண்ணு இருந்தது, இன்னைக்கு வீட்டு சேமிப்பே குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. கடன் வாங்கிதான் பல குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அத்தியாவசியத்துக்கே இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு பாஜக நம்மள கொண்டு வந்துருச்சு. சரி, கல்விதான் நமக்கு நல்ல விதமா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஜாப் போட்டா ஸ்கூலுக்கு வராதேங்கிறோம்.
நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஹிஜாப் போட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுங்கிறான். யூபியில பெண்களுக்கு எதிராக பல பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுதானே ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஆனா யூபியில என்ன பண்றாங்க தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால 6 மணிக்கு மேல பெண்கள் தயவு செஞ்சு வெளியில வந்துறாங்க, வீட்டுல இருங்க. 6 மணிக்கு மேல ஆபீஸ் நைட் டியூட்டி போகாதீங்க. 6 மணிக்கு மேல கோச்சிங் சென்டர் போகாதீங்க படிக்கிறதுக்கு. 6 மணிக்கு மேல போய் எக்ஸாம் எழுதுறதுலாம் வைக்காதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் 6 மணிக்குள்ள முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் முடங்கி கிடங்க அப்படின்னு சொல்றோம். தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்து ஹிந்திய நம்ம மேல திணிச்சு பிள்ளைங்க படிச்சு மேல வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீட்டு கியூட்னு ஒரு 1008 கேட்ட போட்டு, சரி இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரலன்னா விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கோம். உங்க அப்பா பாட்டன்லாம் என்ன தொழிலை செஞ்சாரோ அதை நீங்க கத்துக்கங்க, அதுக்கு நாங்க மானியம் தரோம் அப்படின்னு நம்ம சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல யோசிச்சு பாருங்க, காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும்தான், இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு வச்ச திட்டம் இது. 17 லட்சம் குழந்தைகள் தினமும் நல்ல சூடா சத்துள்ள ஆரோக்கியமான உணவு தினம் காலையில சாப்பிடுறாங்க. ஒரு திட்டத்துடைய மதிப்பு, ஒரு திட்டம் எந்த அளவுக்கு ஒரு சமூகத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, அந்த திட்டத்தை ஆய்வு செய்யும் போது தெரியும் எவ்வளவு பேர் பயன்பெற்று இருக்காங்க, இதனால என்னென்ன நன்மைகள் வந்திருக்கு அப்படின்னு. அப்படி சமீபத்துல இந்த காலை உணவு திட்டத்தை ஆய்வு செஞ்சோட என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, வருகை பதிவேடில் 90% மேல அட்டெண்டன்ஸ் வந்திருக்கு. பிள்ளைங்க அழகா ஸ்கூலுக்கு வராங்க. ஏன்னா பெற்றோருக்கு டென்ஷன் இல்ல, காலையில இருந்து குழந்தைக்கு ஒண்ணு சமைக்கணும், அது சாப்பிட்டுச்சோ இல்லையோ, ஐயோ பசங்களோட போய் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்ல. காலையில எழுப்பி கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. பிள்ளைகளுடைய கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, போன வாரம் பாத்தீங்கன்னா கனடா நாட்டுடைய பிரதமர் இதே திட்டத்தை அங்க அறிவிக்கிறார். அப்ப இன்னைக்கு திராவிட மாடல் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலக அளவில் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பான மக்கள் திட்டங்களை 3 வருஷத்துல நிறைய திட்டங்கள் அண்ணன் நிறைய சொன்னாரு. இலவச பஸ் பயணம், புதுமை பெண் திட்டம், கற்றல் திறனை அதிகரிக்க நான் முதல்வன் திட்டம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். வெளியூர்ல போய் வேலை செய்யறீங்கன்னா ஹாஸ்டல் இலவசமா நீங்க போய் தங்கலாம், குறைந்த கட்டணம் தான் அதுக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நம்ம பிள்ளை எங்கேயோ வெளியூர்ல போய் வேலை செய்யுது அப்படின்னா பாதுகாப்பா இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோமா? மகளிர் உரிமை திட்டம் அண்ணன் சொன்ன மாதிரி 1,16,00,000 பேருக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் 40 லட்சம் பேருக்கு இந்த அரசாங்கம் கொடுக்காதா? ஒரு திட்டம் யாருக்கு நியாயமாக முதல்ல போய் சேரணுமோ, யாருக்கு அதிக தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இனி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆராய்ச்சி அவர்களுக்கும் நிச்சயமா செய்வாங்க. செய்யக்கூடிய அரசுங்கிறதுனால தான் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் முதல்வர் போகும்போது எல்லாரும் ஏன் கேள்வி கேட்கிறாங்க? இந்த அரசாங்கம் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால கேட்கிறாங்க. மோடி அரசாங்கமோ எடப்பாடி அரசாங்கமோ இருந்தா கேள்வியே கேட்க மாட்டாங்க, ஏன்னா வராது அப்படின்னு தெரியும். வரும் ஆனா வராதுங்கிற நிலைமைதான். அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 3 வருஷத்துல என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் டிஎம்கே அரசாங்கம் கொண்டு வந்துச்சுன்னா விரல் விட்டு எண்ணினா டக்கு 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 டக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி 10 வருஷத்துல மோடி கொண்டு வந்த திட்டம் எதையாவது நாம பெருமையா சொல்ல முடியுமா? எதிரி பரவாயில்ல, எதிரிங்கிறது நமக்கு தெரியும், அவன் மோசம், அவன் நமக்கு நல்லதே செய்ய மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதிரியை விட ரொம்ப மோசம் துரோகி. நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிறான் பாரு, அவனை தான் நம்பவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். 5 மாசம் முன்னாடி வரைக்கும் பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டத்துக்கும் ஆமாசாமி போட்டு தலையாட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சட்டன கூட்டணியில இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம், நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு மேடையில மோடி அப்படிங்கிற வார்த்தையை அவர் உச்சரிச்சிருக்காரா? எப்படி சைனா அப்படிங்கிற வார்த்தை மோடி வாயிலிருந்து வராதோ அதே மாதிரி மோடி அப்படிங்கிற வார்த்தை எடப்பாடி வாயிலிருந்து வராது.
அது என்ன மந்திரமோ தெரியல. கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சோம். சரி, கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் தானே மணிப்பூர் சம்பவம் எல்லாம் நடந்தது, ஏன் எதிர்ப்பை பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, இப்ப நாங்க எதிர்கட்சி, அதனால நாங்க பதிவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட அத்தியாவசிய விஷயங்கள்ல இருந்து திசை திருப்பறதுக்கு தான் வாரிசு அரசியல். திமுக இந்து விரோத கட்சி. திமுக இந்து விரோத கட்சியா? எந்த அளவுக்கு வந்து திமுக இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு பி கே சேகர் பாபு அவர்கள். எவ்வளவு விஷயங்கள் இந்த 3 வருஷத்துல 1069 நாள் ஆட்சியில் இருந்தாங்க. 1556 கோவில்கள்ல குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய அரசாங்க நிலங்கள், கோவில் நிலங்களே அரசாங்கம் வந்து மீட்டெடுத்திருக்கிறாங்க. கிராமப்புற கோவில்கள், சின்ன சின்ன கோவில்கள், ஆதி திராவிட கோவில்கள், பழங்குடியினர் கோவில்கள்லாம் கிட்டத்தட்ட 1250 கோவில்களை தேர்ந்தெடுத்து வருடத்துக்கு 2 லட்சம் அந்த கோவில்களை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த அரசாங்கம் செலவு பண்ணுது. ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய கோவில்களில் பூசாரிகளுக்கு மாதம் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் முதல் முறையாக இந்த அரசாங்கம் கொடுக்குது. சமத்துவத்தை கோவிலும் கொண்டு வரணுங்கிறதுக்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. 11 பெரிய திருக்கோவில்களில் தினமும் முழு நேர அன்னதானம் நடக்குது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் ஏழை எளிய மக்கள் பக்தர்கள் வந்து சாப்பிடுறாங்க. மருத்துவமனைகள், கோவில் வளாகங்களில் மருத்துவமனைகள் 5 லட்சம் பேருக்கு வந்து மருத்துவ உதவி கொடுக்கிறாங்க. கோவில் சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிகளில், கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 25,000 குழந்தைங்க படிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, திமுக இந்து விரோத கட்சியா? ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி தொடர்ந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, திசை திருப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து எல்லா மேடையும் சொல்லிட்டு இருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து எல்லா மேடையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை நாம நழுவ விட்டுட்டோம்னா அடுத்த எலெக்ஷன் ஒண்ணு நடக்கவே நடக்காது. மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் எலெக்ஷன் ஒண்ணு நடக்கவே நடக்காது. அரசியலமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படும். ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இந்த ஆட்சி மாறும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காம இருக்க, மாநில உரிமைகளை மீட்டெடுக்க இந்தியா கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம். நன்றி, வணக்கம்.